டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிறது காந்தா திரைப்படம் துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியான போது ஒரு சர்ச்சையும் வெளியானது. அதாவது தியாகராஜ பாகவதர் குறித்து தியாகராஜ பாகவதரை தவறாக சித்தரித்து படம் எடுத்திருப்பதாக கூறி படத்தை தடை செய்யணும்னு வழக்கு வரை போனாங்க. பாகவதர் வாழ்க்கையில் என்ன சர்ச்சை நடந்தது? புகழின் உச்சத்தில் இருந்த தியாகராஜ பாகவதர் ஒரு கொலை வழக்கு அவர் வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு. தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார், அவர் லைஃப்பில் நடந்த துயரங்கள் சுவாரஸ்யம் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். 1944 தமிழில் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் மாதம் தீபாவளி அன்னைக்கு ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தோட ஹீரோ எம்கே தியாகராஜ பாகவதர். தமிழ் மக்கள் எல்லோரையும் அவரோட வசீகரமான முகத்தாலையும் தோற்றத்தாலையும் குரல் வளத்தாலையும் கட்டி போட்டவர். தமிழ் சினிமாவோட முடிசூடா மன்னன், முதல் சூப்பர் ஸ்டார் மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜ பாகவதர். அவர் பிறந்தது தஞ்சை மாவட்டம், வளர்ந்தது திருச்சி. இயல்பிலேயே அவருக்கு இசை ஞானம் இருந்திருக்கு. அதனால் இசை கற்றுக்க தொடங்கி அதுக்கப்புறம் நாடகத்துறையில் போய் இவரோட குரலுக்கு அமோகமான வரவேற்பு இருந்ததால் சினிமாவில் கால் பதிக்கிறாரு. திருநீலகண்டர், அம்பிகாபதி, சிந்தாமணி அப்படின்னு இவர் நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சிந்தாமணி படத்தோட ப்ரொடியூசரு அந்த படத்தில் கிடைச்ச லாபத்தில் மதுரையில் சிந்தாமணின்னு ஒரு தியேட்டரே வாங்கி போட்டிருக்காரு. அப்போனா பார்த்துங்க எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு. இன்றைக்கி தயாரிப்பாளர் எல்லாம் கடனாளியாகி சொத்துக்களை இழந்தது தான் அதிகம். அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டும் வச்சுருக்காரு பாகவதர். இவர் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் 3 தீபாவளி கண்ட படம். அதாவது முதல் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளின்னு 3 தீபாவளிக்கும் அந்த படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கிட்டே இருந்திருக்குன்னா பார்த்துங்க. தமிழ் சினிமாவில் அதிக நாட்கள் ஓடின திரைப்படம்னா ஹரிதாஸ் திரைப்படம் தான். பாகவதரோட ஹேர் ஸ்டைல் அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் மக்கள் பாகவதரை ஆணழகனாகவும் ஆணழகின் அடையாளமாக அவரோட ஹேர் ஸ்டைலை பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் நிறைய இளைஞர்கள் பாகவதர் கிராப்போட தெருவில் அலைந்தவர்கள் அதிகம். ஒரு தடவை தியாகராஜ பாகவதர் கச்சேரிக்காக கொச்சின் போயிருக்காரு. கொச்சினில் இருந்து மறுபடியும் ட்ரெயின் ஏறுறாரு திருச்சிக்கு. அந்த கொச்சின் ட்ரெயினில் பாகவதர் வந்திருக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு மக்கள் எல்லோரும் அவரை தியாகராஜ பாகவதரை ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமான்னு கொச்சின் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி வர்றாங்க. ஏதோ 500-1000 பேர் இல்லை, 1,00,000 மக்கள் திரண்டு வந்ததாக செய்திகள் இருக்குது. அந்த காலத்தில் கொச்சின் ரயில்வே ஸ்டேஷனை முற்றுகையிட்டாங்க. அப்படின்னா பார்த்துங்க, இன்றைக்கி தேதியில் விஜய்க்கு கூடுற கூட்டத்தை விட 10 மடங்கு கூட்டம் பாகவதர் போகிற இடங்களில். அந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷனே இல்லைனாலும் பாகவதர் கையசைச்சாதான் மக்கள் ட்ரெயினை போக அனுமதிப்பாங்க. அவர் காரில் எங்கே போனாலும் மக்கள் போகிற ஊரில் காரை வழிமறித்து எங்களுக்காக ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்பாங்களாம். பாமர மக்களுக்காக மன்மத லீலை உண்டோ அப்படிங்கிற பாட்டெல்லாம் அவர் ஆசையாக பாடி காட்டுவாராம். பெண்கள்கிட்ட அதிகமான கிரேஸ் இருந்திருக்கு. கிரேஸ் இருந்த ஹீரோனா அது பாகவதர் தான். அவ்வளோ பெண் ரசிகைகள் தினமும் அவருக்கு அந்த காலத்துலலாம் லெட்டர் தானே போடுவாங்க. அதனால் ஒரு மூட்டை அளவுக்கு காதல் கடிதங்கள் வருமா அவர் வீட்டுக்கு. ஒரு மனுஷனுக்கு இதுக்கு மேலே புகழை அடையவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையை பார்த்தவர் தான் பாகவதர். இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுத் இந்தியா முழுவதும் ஃபேமஸான ஒரே சூப்பர் ஸ்டார், புகழின் உச்சாணி கொம்பில் இருந்த தமிழ் திரையுலகின் சக்கரவர்த்தி, முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளைக்காரன் இவருக்கு ஒரு கிராமத்தையே கொடுத்தான். அதுதான் அந்த ஊர் தான் திருவரம்பூர், திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவரம்பூர். இவர் வேணான்னு சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் தன்னோட சொத்துக்களை எல்லாம் இழந்து தெருவுக்கு வந்தார். எதனால்? வாழ்ந்து கெட்டவர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். கடைசி காலம் ரொம்ப சிரமப்பட்டார். ஏன், எப்படி, எதனாலன்னு பார்ப்போம். பாகவதர் மாதிரி வாழ்ந்தவரும் இல்லை, அவரை மாதிரி வீழ்ந்தவரும் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. எதனாலனா அதுக்கு ஒரே ஒரு பேர் தான் காரணம். அந்த பேர் தான் லட்சுமிகாந்தன். யார் இந்த லட்சுமிகாந்தன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் கிடையாது லட்சுமிகாந்தனுக்கு.
ஒரு 420 பத்திரிகையாளர்னு சொல்லலாம். வறுமையான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர், வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. ஆனால் படிக்க முடியல. அதனால் அந்தமான் சிறையில் 7 வருஷம் இருந்திருக்காரு. சின்னதாக போர்ச்சரி பண்ணின குற்றத்தில் ஈடுபட்டு. அதனால் போலீஸ் பிடிச்சி அந்தமான் சிறையில் 7 வருஷம் அடைச்சிட்டாங்க. 7 வருடம் சிறைவாசம் அனுபவித்து சென்னைக்கு வர்றாரு. பணம் சம்பாதிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. 1943 வருஷத்தில் சினிமா தூது அப்படின்னு ஒரு பத்திரிகையை தொடங்குறாரு. இப்போது இந்த பத்திரிக்கை ஆரம்பித்ததுலேருந்து சினிமா பற்றிய செய்திகளாக வர ஆரம்பிக்குது. போக போக சினிமாவில் இருக்கிற பிரபலங்கள், அவங்கள பற்றின வதந்திகள், அந்தப்புற செய்திகள் வர ஆரம்பிக்குது. சினிமா ஷூட்டிங் முடிஞ்சதும் யாரோட இருக்காங்க, ஒரே வீட்டில் ஒரே ரூமில் தங்கியிருக்காங்கன்னு ஆரம்பித்து ஒரு மஞ்சள் பத்திரிக்கை மாதிரி ஆபாசமான செய்திகளை வெளியிடுறாரு லட்சுமிகாந்தன். தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அது உண்மையோ பொய்யோ அதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் உண்மைன்னு நம்பி பேச ஆரம்பிக்கிறாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் நிறைய பிரபலங்கள் பேர் இதில் அடிபடுது. நிறைய பிரபலங்கள் லட்சுமிகாந்தனுக்கு பயந்து அவங்க புகழுக்கு எங்கே களங்கம் வந்து விடுமோன்னு என்னை பற்றி எதுவும் எழுதாதன்னு சொல்லி காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க லட்சுமிகாந்தனுக்கு. சில பேர் அவரோட நட்பாகிறாங்க. இதில் ஒரு 3 பிரபலங்கள் இவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அப்போதைய சென்னை மாகாண ஆளுநரான ஆர்தர் ஆஸ்வெல் ஹோப் கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. இந்த 3 பேர் யாருன்னா, அவங்க தான் தியாகராஜ பாகவதர், கலைவாணர் NS கிருஷ்ணன், ப்ரொடியூசர் கம் டைரக்டர் ஸ்ரீராமுலு நாயுடு. இந்த 3 பேரும் சேர்ந்து எங்களை பற்றி இவர் எழுதுகிறாரு, எங்களோட நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கிறாரு, இவரோட பத்திரிகை உரிமத்தை ரத்து பண்ணணும்னு மனு கொடுக்குறாங்க. அப்போ இருந்த வெள்ளைக்கார கவர்னரும் சினிமா தூது பத்திரிகை உரிமத்தை ரத்து பண்ணுறாரு. லைசன்ஸை கேன்சல் பண்ணியாச்சு, இனிமே எப்படி எழுத முடியாது அப்படின்னு நினச்சா அவங்களுக்கே டப் கொடுக்குறாரு லட்சுமிகாந்தன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்து நேசன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையை விலைக்கு வாங்குறாரு. இவர் தான் இந்த மாதிரி ஏற்கனவே தவறாக எழுதுறவங்க பேரை சொல்லி பணம் வாங்கினார் இல்லையா, அதனால் ஏகப்பட்ட காசு சேர்ந்து விட்டு அதனால் ஒரு பத்திரிக்கையை, இந்து நேசங்கிற பத்திரிக்கையை விலைக்கு வாங்குறாரு. திரும்பவும் மஞ்ச பத்திரிகை வேலையை தொடர்ந்து செய்கிறாரு. இந்த முறை ரொம்ப வல்கராக, வேகமாக, ரொம்ப மோசமாக எழுதுகிறாரு. இந்த முறை சினிமா பிரபலங்கள் மட்டும் கிடையாது, சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள், தொழில் அதிபர்கள், செல்வந்தர்கள், அவங்களோட அந்தரங்க விஷயங்களை எழுத ஆரம்பிக்கிறாரு. எல்லோரையுமே ஒரு பயத்திலே வச்சுருக்காரு. இவர் பத்திரிக்கை மக்கள்கிட்ட இவரோட பத்திரிக்கைக்கு ஆதரவும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த செல்வந்தர்கள், செலிப்ரிட்டிகள், முக்கிய புள்ளிகள் எல்லோரும் லட்சுமிகாந்தனுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நட்பு நாட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு வம்புன்னு பணத்தை கொடுத்து நட்பாகிடுறாங்க. லட்சுமிகாந்தனும் அவங்கள பற்றி எழுதுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு பணம் கொடுக்குறவங்களுக்கு. அவங்களும் பணத்தை கொடுத்து தடுத்துடுறாங்க. இங்கே இருந்து தான் லட்சுமிகாந்தன் பணம் சம்பாதிக்க தொடங்குறாரு. பணம் வாங்கிட்டே இருக்காரு. மற்றவங்கள மிரட்டி பணம் வாங்குறாரு. உன்னை பற்றி பணம் கொடுக்கலன்னா நான் தவறாக எழுதுவேன் அப்படின்னு இவரே வாண்டடாக ஃபோன் அடிச்சுலாம் பணம் கேட்டதாக சொல்கிறாங்க. இப்படியா லட்சுமிகாந்தன் ஒரு முக்கிய புள்ளியாக சமுதாயத்தில் உருவாகி இருக்காரு. இன்றைக்கும் சில நவீன லட்சுமிகாந்தன்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றி வேற ஒரு கட்டுரையில் பார்ப்போம். இந்த காலத்தில் லட்சுமிகாந்தனை சுற்றி பணம் சேர்ந்துட்டு அதே அளவு எவ்வளோ பணம் சேர்ந்ததோ அதே அளவு பகையும் சேர்ந்துருக்கு. இப்படியா தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு நாள் 1944 2ஆம் உலகப்போர் உச்சத்தில் இருந்த காலகட்டம், நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 1944 லட்சுமிகாந்தன் கொலை செய்யப்பட்டார்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தி இடியாக வந்ததாக பொதுமக்கள் ஏன் நினைக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்னா, லட்சுமிகாந்தன் கொலை செய்யப்பட்டதுனால மட்டும் கிடையாது. அதை தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் MK தியாகராஜ பாகவதர் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தியை தான் மக்களால் ஏற்றுக்க முடியல.
பாகவதரோட சேர்ந்து என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் ஸ்ரீ ராமுலு நாயுடுன்னு டைரக்டரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. மக்களால் நம்பவே முடியல. எப்படி திரையில் நாம் தேவதூதனாக பார்க்குற அந்த பாகவதர் கொலை கேஸில் சம்மந்தப்பட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஏற்றுக்கவே முடியல. தியாகராஜ பாகவதர் கைது செய்யப்பட்டதே அந்த காலகட்டத்தில் பட்டதும் அந்த காலகட்டத்தில் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், பொருளாதார நெருக்கடி, மக்கள் பசி பட்டினி சாவு, அதையெல்லாம் தாண்டி மக்கள் வருத்தப்பட்டது பாதித்தது எதுனா பாகவதரோட இந்த கைது தான். அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் லட்சுமிகாந்தன் அப்படின்னா, நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அவரோட லாயரை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்காரு. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி வடிவேல் அப்படின்னு ஒரு நபர் கூட இவருக்கு கொஞ்சம் கைகலப்பாயிடுது, சின்ன பிரச்சனை, அது ஒரு வாய்க்கா தகராறுன்னு சொல்லலாம். இந்த கேஸை வந்து எடுத்து நடத்தணும் அந்த வடிவேல் மேலே அப்படின்னு லாயரை பார்க்க போகிறாரு. பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அவரை வழிமறிக்கிறாரு அதே வடிவேலு. அவரோட 2 பேர், வடிவேலு மற்றும் ஆறுமுகம்னு 2 பேர் வழிமறித்து வடிவேலு கத்தியால் குத்துறாரு. நாகலிங்கன்னு ஒருத்தர் கத்தியால் உடம்பு பூரா கீறி விடுறாரு லட்சுமிகாந்தனை. இப்போ குத்து உயிரும் குல உயிருமா லட்சுமிகாந்தன் என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஹாஸ்பிட்டல் தானே போகணும். ஆனால் இந்த ஆள் தான் கிரிமினல் ஆச்சு. அப்படியே பிச்சுவா கத்தியை பிடுங்கி போட்டுட்டு ரத்தத்தோடு அப்படியே லாயரை பார்க்க போகிறாரு. வக்கீலை பார்த்து வடிவேல் தான் என்னை கத்தியால் குத்திட்டான்னு சொல்கிறாரு. லாயர் வந்து பார்த்துட்டு, யோ நீ என்ன பைத்தியமா, நீ முதல்ல ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுங்க, மோசமான நிலையில் இருக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவர் தான் கிரிமினல் ஆச்சே. இங்கேருந்து அப்பயும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நேராக இவர் எங்கே போகிறாருன்னா வெட்டேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எஸ்ஐ கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்னை வந்து வடிவேலு கத்தியால் குத்திட்டான், அவன் கூட இருந்தவங்க 2 பேர், அவங்க பேரையெல்லாம் சொல்லி, வடிவேலுக்கு எனக்கு முன்பகை வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைப்பட எல்லாத்தையும் எழுதியும் கொடுத்துட்டு அங்கேருந்து தானாகவே போய் அரசு பொது மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாரு. இப்படி அட்மிட் ஆனப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, லட்சுமிகாந்தன் கத்தி குத்து வாங்கிட்டு நேராக போய் லாயரை பார்க்குறாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் மருத்துவமனைக்கு வராரு. மருத்துவமனைக்கு வந்து அப்போவும் அங்கே இருக்குங்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல சகஜமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொன்ன விஷயம், நான் இன்னுமே நிறைய எழுத போகிறேன் அந்தரங்க விஷயங்களை பற்றி. அந்த காலத்தில் போர்ட் மெயில் கொலை வழக்கு அப்படின்னு ஒன்று போயிட்டு இருந்தது ஃபேமஸாக. அதில் முக்கியமான ஒரு பாடகி நடிகை இருக்காங்க, அது யாருங்கிறதையும் நான் எழுத போகிறேன். அந்த நியூஸ் வெளியில் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஸ்தம்பிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் என்ன எழுத போகிறேன்னு தெளிவாக பேசிகிட்டு இருந்த அந்த லட்சுமிகாந்தன் யாரோட துணையும் இல்லாமல் லாயர், போலீஸ் ஸ்டேஷன், மருத்துவமனைன்னு நடந்து வந்தவர் அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு இறந்துட்டதா நியூஸ் வருது. சிறுநீரகம் வந்து பாதிக்கப்பட்டு அதுலேருந்து நிறைய பிளட் லாஸ் ஆகி இறந்துட்டாருன்னு செய்தி. இப்போ வரைக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது, தானாகவே நடந்து வந்த ஒரு மனுஷன் எப்படி இறந்து போனாருங்கிறது. இதுக்கு நடுவில் யார் வந்து ப்ளே பண்ணது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கான பதில் இல்லை. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் ஒரு 6 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதில் கடைசியாக இருக்கிற 3 பேர் யாருன்னா, தியாகராஜ பாகவதர், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் டைரக்டர் ஸ்ரீராமுலு நாயுடு. ஜெயானந்தன் ஒருத்தர், அவருக்கும் லட்சுமிகாந்தனுக்கும் ஒரு வாய்க்கா தகராறு ஏற்கனவே இருக்குது. அதனால் அவரையும் கைது பண்ணுறாங்க. அவர் கொடுத்த வாக்குமூலம் தான் பாகவதர் வரை இந்த கேஸு, பாகவதர் கைது வரை வருது. இந்த ஜெயானந்த், வடிவேலு இவங்களுக்கு ஏற்கனவே லட்சுமிகாந்தன் கூட தனிப்பட்ட பகை இருக்குது. என்எஸ்கே பாகவதர் இந்த ஜெயானந்தன் கிட்ட 2500 ரூபா லட்சுமிகாந்தனை குத்தி கொலை செய்ய அமௌண்ட்டு பேசி 500 ரூபாய் என்எஸ்கே அட்வான்ஸ் கொடுத்ததா சொல்லியிருக்காரு. இந்த வழக்கில் ஜெயானந்தம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததால் குற்றவாளி அப்படிங்கிறதுலேருந்து அவருக்கு விலக்கு கொடுத்து அவர் அப்ரூவருங்கிறதுனால ஜெயானந்தம் விடுதலை ஆயிடுறாரு. பாகவதர், என்எஸ்கே 2 பேரும் ஜாமீன் கேட்குறாங்க. ஜாமீன் வந்து மறுக்கப்படுது.
ஃபைனலி அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க. தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் பாகவதர், தங்கத்தட்டை சாப்பிட்டு அதை கையால் கூட தொட்டு பார்க்காம கை கழுவிட்டு எழுந்து போகிறவர் ஜெயிலுக்கு போய் அலுமினிய தட்டு ஏந்துவாரா அப்படின்றது மக்களால் ஏற்றுக்கவே முடியல. என்எஸ்கேவும் பாகவதரும் இந்த ஜெயானந்த் சொன்ன வாக்குமூலத்தை அடியோட மறுத்தாங்க. என்எஸ்கே ஷூட்டிங்கில் இவர் சொன்ன தேதியில் சேலம் மாடர்ன் தேட்டரில் இருந்ததாக சொல்கிறாரு. இவர் பாகவதர் இந்த வடிவேலையும் இந்த ஜெயானந்தையும் பார்த்ததே இல்லைன்னு மறுத்துட்டார். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த 6 பேருக்கும் செஷன்ஸ் கோர்ட் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வெளியானது. நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை கேட்ட பாகவதர் ரொம்பவே கலங்கிட்டார். என்எஸ்கே அந்த அளவுக்கு கலங்கலை. செஷன்ஸ் கோர்ட்டோட தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாங்க. ஸ்ரீராமுலு நாயுடுவை மட்டும் விடுதலை செஞ்சுட்டு மற்ற 2 பேருக்கும் தண்டனை நியாயமானதுன்னு உறுதி பண்ணுறாங்க. இப்போது ஹரிதாஸ் திரைப்படம் தொடர்ந்து 3வது தீபாவளி தேட்டரில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இவர் 12 படத்துக்கு தயாரிப்பாளர்கள்ட்ட அட்வான்ஸ் வேறு வாங்கியிருக்காரு. அதையெல்லாம் அவங்க திருப்பி கேட்குறாங்க. அவரோட விசாரணைக்காக பெரிய பொருட்செலவு பண்ணியிருக்காரு பாகவதர். அட்வான்ஸு வாங்கினதையும் திருப்பி கொடுக்கணும். தன்னோட சொத்துக்கள் நகைகள்லாம் விற்று இப்போது அந்த கடனை எல்லாம் அடைக்கிறாரு. இப்போது லண்டனில் ப்ரிவ்யூ கவுன்சில்னு சுப்ரீம் கோர்ட், அப்போ வெள்ளைக்காரன் பீரியட் இல்லையா, அதனால் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது, லண்டனில் தான் ப்ரிவ்யூ கவுன்சில். அப்போ லண்டனில் இருந்து வெள்ளைக்காரன் ஆட்சிங்கிறதால லண்டனில் இருந்து ப்ரிவ்யூ கவுன்சிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த வழக்கை. அதுக்காக பெரிய பொருட்செலவு பண செலவு பண்ணுறாங்க. இங்கேருந்து பெரிய லாயரை ஏற்பாடு பண்ணி எத்ராஜி நாயுடு அப்படின்னு அவரை லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃபைனலி அவ்வளோ செலவு பண்ணதுக்கு பலன் கிடைச்சது. இவங்க 2 பேரும் நிரபராதிகள் அப்படின்னு தீர்ப்பு வருது. ஒரு வழியாக 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி தான், ஏப்ரல் 25 இது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் இவங்க 2 பேரும் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பாகவதர் என்எஸ்கே 2 பேரையும் விடுதலை செய்கிறார்கள். ஜெயிலிருந்து விடுதலையாகி பாகவதர் வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாரு. திருச்சிக்கு சொந்த ஊருக்கு ட்ரெயின் ஏறி போகிறாரு. அங்கே அவரை வரவேற்க யாருமே இல்லை, அவரோட குடும்பத்தினர் தவிர. திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் பாகவதர் வர்றாருன்னா கால் வைக்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழியும். இப்போ அவரை பார்க்க பொதுஜனம் தயாராக இல்லை. ஒரு 30 மாதம் இவர் ஜெயிலில் இருந்தது தான் இவரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டு எண்ணத்தை எல்லாம் நாம் இழந்துட்டோன்னு பாகவதர் ரியலைஸ் பண்ணி நினச்சி பார்க்குறாரு. போனது சொத்துக்கள் நகைகள் மட்டும் இல்லை, தன்னோட செல்வாக்கு, சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்து எல்லாமே கையை விட்டு போயிட்டு. சினிமா உலகம் இந்த 30 மாதத்தில் எவ்வளவோ மாறி போயிருந்தது. சீர்திருத்த திரைப்படங்கள் வர ஆரம்பிச்சது, மக்களோட ரசனையும் மாறி இருந்தது. பின்னணி குரல் கொடுப்பவர்கள் உருவாகி இருந்தாங்க. ஆரம்பத்தில் ஹீரோக்களே பாடகராக இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த பாடகராக இருக்கணும்னு நிலைமையில் பின்னணி பாடகர்கள் உருவாகிட்டாங்க. ஆனால் பாகவதர் அவரே ரியலாக பாடக்கூடியவர். பாகவதர் பக்தி சம்மந்தப்பட்ட கதைகளில் நடித்தவர். இந்த மாற்று சிந்தனை, கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் அவர் ஏற்றுக்கலை. அண்ணாதுரை அவர்கள் இவருக்காக ஒரு கதை எழுதினதாகவும், அது கடவுள் நம்பிக்கையோடு இருந்த ஒருத்தர் கடவுள் மறுப்பாளராக மாறுகிற மாதிரி கதை, அதை பாகவதர் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாகவதர் சொந்தமாக 2 படம் தயாரித்து நடித்தார். அதுவும் சரியாக போகலை. அப்புறம் சினிமாவை விட்டு விலகிட்டு கச்சேரி பண்ண ஆரம்பித்தார். அங்கேயும் பிரச்சனை. ஜெயிலுக்கு போன ஒருத்தன் எப்படி கச்சேரி பண்ணலாம் அப்படின்னு இவர் மீது ஏற்கனவே இவர் புகழோட பெருமையோடு இருந்ததை ஏற்றுக்காதவங்க இப்போ நமக்கு போட்டியாக வந்துட்டானேன்னு வன்மத்தை கக்கும் விதமாக இவர் மேலே குறை சொல்லி ஜெயிலுக்கு போனவர் கச்சேரி பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து விலகி இந்த காலகட்டத்தில் இவருக்கு கொஞ்சம் உடம்பும் முடியல, நீரிழிவு நோய், இந்த பிரச்சனைகள் வேறு. காலங்கள் மாறுது, திரும்பவும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து
தமக்கு கிடைக்க போகிறது இல்லைன்னு அவருக்கு தெளிவாக தெரிய வருது. இது அவர் மனசில் பாரமாக இறங்குது. இரத்த அழுத்தம் அதிகமாகுது. கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. தன்னோட 49வது வயசில் அவரோட சொத்துக்கள், புகழ், பேர் எல்லாத்தையும் இழந்து, உடல் நலத்தையும் இழந்து 49வது வயசில் இறந்து போகிறார். இதுதான் எம்கே தியாகராஜ பாகவதர் அவர்களோட வாழ்ந்து வீழ்ந்த கதை. மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.